இவர் இயேசுவோட பாடல்களே வந்து அப்படியே ரேப் கொடுத்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி தூத்துக்குடி கொத்தனாருங்கிற மாதிரிலாம் பாட்டு கொடுத்தாரு இவர். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பல கோடி பணம் இவர் சுட்டிட்டார். சுருட்டதில் இவர் தனியாக ஒரு தேவாலயமே கட்டுறாருன்னு பார்த்தேங்க. குழந்தைகளை அவர் எப்படி நான் மிரட்டிருக்கான், வெளியே சொன்னால் அவனை கொலை பண்ணுறான். சின்ன பிள்ளைங்க தானே, பயந்துரும் பிள்ளை, ஆளு தெம்பாக இருக்கான், கொண்டு போடுவான்னு இப்படியே சொன்னோன்னா மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ரு. ஆக்சுவலாக பார்த்தா இவர் சிக்குவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இது 4 நேரில் ஒரு பாஸ்டர் ஏற்கனவே பற்றி பேசியிருந்தார். திருநெல்வேலியில் 2-3 பாஸ்டர் சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியுற, ஏன்டா மானத்தை வாங்குற, நீ தப்பு செய்கிறடா, நீ ஊழியம் பண்ணலடா. ஆனால் இவர் அந்த முதல் மனைவி அந்த தத்தெடுத்த குழந்தை, கிட்டத்தட்ட இவர் குழந்தை மாரி தான், அந்த குழந்தைகிட்ட அவர் தப்பாக நடக்கிறார். அது ஒரு 17 வயசு குழந்தை, அதுகிட்ட தப்பாக நடக்கிறார். அடுத்து பக்கத்து விட்டு 16 வயசு பெண் குழந்தையோட தப்பாக நடக்கிறார். ஒரு ஃபாதர் வந்து வார்ன் பண்ணுறாரு, நீ மரியாதையாக போய் முட்டி போட்டு இயேசுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா வந்து உனக்கு சட்டம் கவ்விடும், அடுத்த வருஷம் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆடியோலாம் லீக் ஆகிட்டு இவர் தன்னுடைய காம வேட்டைகளை நிப்பாட்டலை, போயிட்டே இருக்கு. இது 2 பிள்ளைங்களாம் கிடையாது, இவங்ககிட்ட எப்படி பார்த்தாலும் 50-100 பிள்ளைங்க மாட்டியிருக்கோம். இல்லை, அதான் நான் குறிப்பாக என்ன கேட்குறேன்னா, அந்த மாதிரி வராங்க, அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும், வந்துட்டு கடைசி பொம்பளை செய்து தானே சார் மாட்டுறாங்க. வர்றதே அதுக்கு தானே. இவர் ஆலியா வர முடியாத பையனா, வர்றதே அதுக்கு தானேயா. அதுவும் யார் இதனால சார்லஸ்னு ஒரு புண்ணியம் நல்லா தெரிஞ்சது. இவனை போட்டு விட்ற முடியல தான் இப்போ போட்டு விட்டது. மற்றபடி இந்த 2 குழந்தைங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கலாம் அவர் நினைக்கல. அவன் ஃப்ளைட்லேயே போடுற போட்டு விட்ற இந்த மேட்டரை ஒரே அடி சார்லஸ் போட்டது அது அவர் வாயிலே ஒத்துக்கிறாரு. ஜான் சாப்பர் என்ன பண்ணிட்டாப்புல, அவர் தான் கடவுளே இறக்கி கையில் வச்சிருக்கவர் தானே, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியல. சன்ரைஸ் வெயிட் சன்ரைஸ் 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 சன்ரைஸ்னு விரலால் தூக்குறாரு. சூரிய வருது, அட ஞான சூரியங்களா, இவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன் செல்ல அமைச்சிட்டு எஸ்கேப். இல்லை, பால் தினகரன் அவர்கள் மேடைகள்லாம் இவரை நம்ம பார்த்துருப்போம், அதே மேடைகளில் வந்தவர் தான். ஜீசஸ் கால்ஸ், கமான் ஜீசஸ் கால்ஸ், அவர் தானே ரைடெல்லாம் நடந்துச்சு, ஐடி ரைடு, பல ஆயிரம் கோடி பணம். ஆனால் இப்போதைக்கு ஜான் ஜபராஜ் தான் நம்ம கண்டென்ட். ரைட்டாக நான் பொட்டு வேறு வச்சிருக்கேன், கயிறு வேறு கேட்டிருக்கேன், திட்ட போகிறாங்க. மனித உருவத்தில் கடவுள் இருக்க முடியுமா சொல்லுங்க, இருக்கவே முடியாது. இங்கே ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் தேவநாதன் ஒருத்தன் கோயில் கருவறைக்குள்ளே நம்மள போகக்கூடாதுங்கிறான். தீட்டான், நான் தீட்டு, நீ எல்லாம் தீட்டு. ஆனால் கோயில் கருவறைக்குள்ளே வச்சு மேட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோ வந்துச்சு இல்லை, பார்த்தியா பார்க்கலையா? நித்யானந்த சுவாமி ரஞ்சிதா பெல்ட் அடிச்சாரால நித்யானந்தா ஒயிட் கலர் சட்டி போட்டுக்கிட்டு கரண்ட் போன ஒரு டியூப் லைட் அவன் எரிய வச்சிருட்டோம். நான் அந்த பவர் ஒத்துக்கிறேன், நீ அங்கே எங்கே போகிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மத போதகர்னு சொல்லிட்டு ஜான் ஜபராஜ் பாலியல் சீண்டலில் வந்து நேற்று வரை காவல்துறையினர் தேடிட்டு இருந்துச்சு. இது முழு பின்னணி என்ன சார்? அவர் சும்மாவே வந்து பல ரீல்ஸில் பார்த்துருப்போம். அவர் சர்ச்சில் எல்லாம் நடத்தலை, அவருடைய மத போதகர் வேலையை முழுக்க இன்ஸ்டாகிராமில் தான் நடத்திக்கிட்டு இருந்தார். 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு அவர் ஜான் ஜபராஜ். பிறப்பால் செங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பகுதியை சார்ந்தவர். அப்பா வந்து கிறித்தவர், அம்மா இஸ்லாமியர், எல்லாம் மதம் மாறியவர்கள் தான். இவர் வந்து இந்த ரேப் டான்ஸ், அவரே மேடையில் சொல்லியிருப்பார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்பே ரேப் டான்ஸ் தான் ஆடுவேன். அதாவது ரோமன் கத்தலிக், சிஎஸ்ஐ, இந்த ஆர்சி, சிஎஸ்ஐ, இது 2 ஒரு ஸ்ட்ரக்சர் பாடியாக இருந்தவங்க. இதில் ஒருத்தவங்க உள்ளே வந்தவங்க தான் பெந்தகோஸ்தே. அவங்க ஃபுல்லாக வந்து பைபிளை ஃபோக்கஸ் பண்ணுறது, நகநட்டு போடுறது இல்லை, இந்த மாதிரி வந்து அதில் ஒரு கிளை பிரிஞ்சவர் தான் ஜான் ஜபராஜ். மேடையில் பேசுகிறது, எமோஷனலாக பேசுகிறது, அறிவுக்கு உகந்த விஷயம் இல்லாதது சொல்லிக் கொடுக்குறது. இந்த சிடி பார்த்திங்கன்னா இது வந்து பல ஆண்டுகளாக ஜபிச்ச சிடி, இதை கொடுத்தா அவங்க கிட்னி சரியாயிடும், இந்த மாதிரியான விஷயங்களை டீச் பண்ணது தான் இவர் இயேசுவோட பாடல்களே வந்து அப்படியே ரேப் கொடுத்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி தூத்துக்குடி கொத்தனாருங்கிற மாதிரிலாம் பாட்டு கொடுத்தாரு அவரோட பாடல்கள்லாம் போய் பாருங்கள். இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்குல்ல, தூத்துக்குடி குத்தனாருன்னு, அந்த மாதிரி ஒரு பாட்டையெல்லாம் இவர் கொடுத்து மக்கள்கிட்ட ஹிட் ஆகி இளைஞர்கள் மத்தியில், பெண்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸ் ஆனவர். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பல கோடி பணம் இவர் சுட்டிட்டார். சுருட்டதில் இவர் தனியாக ஒரு தேவாலயமே கட்டுறாருன்னு பார்த்தேங்க. எவ்வளோ பெரிய ஃபண்டு வேணும்னு. க்ரௌட் ஃபண்டில் கட்டுவாங்க, க்ரௌட் ஃபண்ட்லாம் கிடையாது, இவரோட சொந்த காசுலேயே இவர் தேவாலயம் கட்டியிருக்காரு. கல்லாப்பட்டியை நல்லா நெப்பி பணத்தை தேற்றி வச்சுட்டு ஃபாரினாக போகிறது. இவர் ஆளே பார்த்துருக்கிறாலே ஒரு போதகருக்கான எந்த விதமான, ஒரு போதகர்னால் இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோ மாதிரி முடியெல்லாம் ஒட்டை வெட்டி ரேபான் கிளாஸ் போட்டு, சட்டையெல்லாம் கலரான சட்டை போட்டு, இந்த பாலிஸ்டரில் போடுற சட்டை போட்டு பயங்கர யூத்தாக இவர் விளையாண்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தா இவர் சிக்குவாருன்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஆல்ரெடி இது 4 நேரில் ஒரு பாஸ்டர் ஏற்கனவே பற்றி பேசியிருந்தார். திருநெல்வேலியில் 2 பாஸ்டர் சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியுற, ஏன்டா மானத்தை வாங்குற, நீ தப்பு செய்கிறடா, நீ ஊழியம் பண்ணலடா. ஊழியம் என்பது வந்து அப்படியே அரசுக்கு அந்த கடவுளுக்கு வந்து தன்னை அர்ப்பணிக்கிறது. இண்டோஸில் ருத்ராட்சம் போட்டு காவி வெட்டியோட சுற்றுறாங்கல்ல, ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கலர்ஃபுல் நைட்டோட மாட்டிக்கிறாங்க, காவி வெட்டியோட சுற்றுறவங்க. ஃபாதரும் அப்படி தான், சம்டைம்ஸ் இது மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ கூட கன்னியாகுமரியோட பல கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கையை சீரழித்த ஒரு ஃபாதர் இப்போ அரெஸ்ட் ஆனார் ரீசெண்டாக, ஒரு 4 மந்த்துக்குள்ளே. இவர் இப்படியா போவார் மாட்டுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் இவர் கோவையில் கிங் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருந்தார். இவர் இப்படியே போயிட்டுருக்குள்ள 2024 அந்த வாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் மனைவியுடைய அப்பா, அவர் ரொம்ப உண்மையிலே நல்லா மனுஷன், அவரெல்லாம் இந்த மாதிரி ஆளாக இல்லை. அவர் 2 குழந்தைகளை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து முதல் மனைவியும் வச்சு வாழ்கிறதுக்கு தான் இருக்காங்க, எந்த தப்பும் இல்லை. ஆனால் இவர் அந்த முதல் மனைவி அந்த தத்தெடுத்த குழந்தை கிட்டத்தட்ட இவர் குழந்தை மாதிரி தான், அந்த குழந்தைகிட்ட அவர் தப்பாக நடக்கிறார். அது ஒரு 17 வயசு குழந்தை, அதுகிட்ட தப்பாக நடக்கிறார். அடுத்து பக்கத்து விட்டு 16 வயசு பெண் குழந்தையோட தப்பாக நடக்கிறார். இதை வந்து ஒரு ஃபாதர் வந்து வார்ன் பண்ணுறாரு, நீ மரியாதையாக போய் முட்டி போட்டு இயேசுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா வந்து உனக்கு சட்டம் கவிடும், அடுத்த வருஷம் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார். ஆடியோவில் லீக் ஆகிட்டு ஒரு அயோக்கியனை வந்து காவந்து பண்ணுறது இன்னொரு அயோக்கியனாக இருக்கான் பாருங்க. நீ என்ன சொல்லுங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்கணும்ல. இது இப்படியே ஜேர்னி ஆகிட்டு இருக்கு. இவர் தன்னுடைய காம வேட்டைகளை நிப்பாட்டலை, போயிட்டே இருக்குது. இது 2 பிள்ளைங்களாம் கிடையாது, இவங்ககிட்ட எப்படி பார்த்தாலும் 50-100 பிள்ளைங்க மாட்டியிருக்கோம். இவன் எப்பேற்பட்ட ஆள் வெளில தெரிய வர்றது இந்த 2 தெரிஞ்சிருக்கு. இப்போ அதுவும் யார் இதனால சார்லஸ்னு ஒரு புண்ணியவனால தெரிஞ்சது. அந்த புண்ணியவன் யாருன்னு கேளுங்க, அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அவருக்கு இது முன்கூட்டியே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவனை போட்டு விட்ற முடிவுல தான் இப்போ போட்டு விட்டது. மற்றபடி இந்த 2 குழந்தைங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கலாம் அவர் நினைக்கல. எப்படியோ போட்டு விட்டு இவனை மாட்டி விட்றான்னு என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. தொழிலுக்கு போட்டியாக நம்மளும் அதே கடையாக தான் வச்சுருக்கோம். இந்த வடிவேல் ஒரு படத்தில் மேஜிக் வச்சுருப்பார், கூட்டமே வராது, அங்கே ஒரு கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே ஃபண்டு வரல, நம்ம என்ன பைக்லேயும் கார்லேயும் போய்ட்டுருக்கோம், அவன் ஃப்ளைட்லேயே போடுறான், போட்டு விட்றான் இந்த மேட்ரை. ஒரே அடி சார்லஸ் போட்டது, அது அவர் வாயிலே ஒத்துக்கிறாரு. நான் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த விஷயம் தெரியும், இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னு அவர் அந்த 2 பிள்ளைகளை வச்சு ப்ளே பண்ணி ஸ்கூல் டீச்சர் ஒன்று, ஸ்கூல் டீச்சர் இந்த பிள்ளை என்ன செய்து வீட்டை விட்டு வெளியாகிடுது. வெளியாகி பள்ளிக்கூடத்து டீச்சரை போய்ட்டு அந்த குழந்தைகள் நல வாரியம் இருக்குல்ல அதில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார்லஸ் தான் கம்ப்ளைண்ட், அவர் தான் சொல்கிறார். கம்ப்ளைண்டர் யாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படி பின்னாடி சொல்கிறாரு, நான் தான்னு, நான் அப்பயே கணிச்சிட்டேன் இவர் தான் பண்ணியிருக்கேன்னு. சார்லஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, பரவாயில்ல இப்போயாவது சொன்னாப்லே அந்த வகையில் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போவோம். இப்போ இவர் ஜான் சாப்பர் என்ன பண்ணிட்டாப்புல, அவர் தான் கடவுளே இறக்கி கையில் வச்சுருக்கவர் தானே, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியல நித்யானந்தா மாரி. நித்யானந்தா சன்ரைஸ் வெயிட் சன்ரைஸ் 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 சன்ரைஸ்னு விரலால் தூக்குறாரு, சூரியன் வருது. அட ஞான சூரியங்களா, டே நீ கையை தூக்கலனாலும் சூரியன் வெளில வரதான் செய்ய போகுது. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நித்யானந்தா இந்தியாவில் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியலை ஒரு போக்சோ வழக்கில். அதே தான் ஜான் ஜபராஜம், இவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன் செல்லை அமைச்சிட்டு எஸ்கேப், எதுக்குடா வம்பு, பேசி சரி கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம், இதில் ஆஃப் பண்ண முடியாது. மேட்ரு பஸ்ட் ஆகிட்டு டிவிக்காரங்க ஊதுறாங்களா இல்லையா, யூடியூப்பில் உட்காந்து எல்லாம் ஊதி விட்டாச்சு மேட்ரு. இனிமேல் இது ஒன்றும் ஸ்டாப் ஆகாது. வழக்கு போட்டிருக்காங்க செக்ஷன் 9(1) போக்சோவில், செக்ஷன் 10 செக்ஸுவல் அப்யூஸ், 2 வழக்கு போட்டிருக்காங்க. இந்த குழந்தைகளை அவர் எப்படி தான் மிரட்டிருக்கான், வெளியே சொன்னால் அவனை கொலை பண்ணுறான், சின்ன பிள்ளைங்க தானே, பயந்துரும் பிள்ளை, ஆளு தெம்பாக இருக்கான், கொண்டு போடுவான்னு இப்படியா சொன்னோன்னா மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ரு. பயப்பிள்ளை இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான், புது செருப்பை விட்டுட்டு கிழிச்ச செருப்போடு போடுறாங்கன்னு ஒரு ஃபாதர் பேசியிருக்கான். 2வது பொண்டாட்டியோட அவன் போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பாருங்க. நான் எதுவும் வேலைக்கு ஆதாரம் இல்லாத தகவல் சொல்லலை, அவர் ஆடிய ஆட்டமும் பார்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து மதம் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பாக டக்குன்னு அப்படியே மதச்சாயம் பூசி விட்ருவாங்க. ஓகே, புதிய செருப்பை விட்டு பழைய செருப்பை போகிறாங்கன்னா அது அர்த்தங்க, புது போட்டை விட்டுட்டு ஓட்ட போட்டில் ஏண்டா ஏறுறாங்கிற மாதிரி அர்த்தம். இவர் தான் சொல்கிறாரு, அவர் பழைய செருப்போடு போயிட்டாரா, அவர் செருப்பை காட்டுறாங்க இந்த பக்கம் அந்த லேடிஸுக்கு எடுத்துகிட்டு செருப்போடு போயிட்டாரான். பொண்டாட்டிட்டு செய்து வீட்டை விட்டு போச்சு போயிடுது. எந்த மதமாக இருந்தான்னா எந்த வழிபாடாக இருந்தான்னா அந்த புருஷன் பொண்டாட்டிங்கிறது வந்து நம்ம ஒருவனுக்கு ஒருத்தி தான். அது தப்பாக இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க, பொம்பளையும் ஒத்துக்க மாட்டாங்க, மாம்பளையும் ஒத்துக்க மாட்டாங்க, வெளியேறிடுறாங்க. இப்போ இந்த சிறுமியை வச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து கோவையில் வழக்கு பதிவு செய்து இவரை தேடி வர்றாங்க. இவர் ஐயா எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு தெரியலை, ஏரில் போயிட்டுருக்காரா இல்லை வெளிநாடு எதுவும் தப்பிச்சிட்டாரா
பாஸ்போர்ட்டை வச்சு அப்படின்றது பார்க்குறோம். இல்லை, பால் தினகரன் அவர்கள் மேடைகள்லாம் இவரை நம்ம பார்த்துருப்போம். அதே மேடைகளில் வந்தவர் தான் ஜீசஸ் கால்ஸ், கமான் ஜீசஸ் கால்ஸ் அவர் தானே ரைடெல்லாம் நடந்துச்சு, ஐடி ரைடு, பல 1000 கோடி பணம். ஷோ, அதை ஒருத்தர் அருமையாக அன்றைக்கி சொல்லித்தார். ஒரு பொடி நெல் போட்டால் ஒரு பொடி தான் விளையும், நீங்கள் எவ்வளவு ஆண்டவனுக்கு அள்ளி இறைக்கிறீர்களோ உங்கள் கையில் காதில் உள்ளதை இறைத்தேன் என்றால் அந்த அளவுக்கு திருப்பி ஆண்டவன் ஆண்டவன் என்னடா ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், சிட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கானா? ஒரு ரூபா கொடுத்தா வட்டியோட சேர்த்து 2 கோடி கொடுக்குறதுக்கு 6 ரூபா கோல்ட தாண்டிட்டாங்க இவங்க அள்ளி விட்ற கதையெல்லாம். நீ எவ்வளோ கொடுத்தா அவ்வளோ கொடுக்குறாங்கப்பா, அப்படியே நம்புகிறாங்க. அங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி நீ இது வந்து நான் கிறிஸ்டியன்னு யாரையும் அட்டாக் பண்ணல, இதை விட முட்டாள்தரம் இந்து மதத்தில் இருக்குது, ஓகே நான் அதையும் ஒத்துக்கிறேன், அதையும் நான் பின்னாடி பேசி தர்றேன். ஆனால் இப்போதைக்கு ஜான் ஜபராஜ் தான் நம்ம கண்டென்ட்டு. ரைட்டாக நான் பொட்டு வர வச்சுருக்கேன், கயிறு வர கட்டிருக்கேன், திட்ட போகிறாங்க, அதுக்கு சொல்ல வர்றேன். இவன் என்ன பண்ணிடுறான், இந்த பையன் பிறவி ஊமை, பிறவி செவிடு, பிறவி இப்போ பேச போகிறான் பாருன்னு அல்லோலியாங்கிறான் அந்த பையன். இஎன்டி படிச்சுட்டு அதுக்கு எம்டி படித்து சர்ஜன் படித்தவனே என் காதை கேட்க வைக்க முடியல, காது கேட்க மாட்டுது, என் காதை கேட்க வைக்க சொல்லி ஒரு கடவுளை, அது எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி. ஏன்னா டாக்டரை கையை விரிச்சிட்டான், அந்த ஜவ்வை இல்லைடா உனக்குன்னு. பையன் உடனே பேசுகிறான், சிவாஜி கணேசன் பேசுவார்ல, அப்பா அம்மா அப்படிம்பார்ல, அந்த மாதிரி பேசுகிறான். கிட்னி ஃபெயிலியர்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? டயாலிசிஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். இந்த சிடி வந்து போதித்த சிடி, ஒரு வருஷமாக சிடியே இப்போ இல்லைப்பா, பென்ட்ரைவுக்கு வந்துட்டு போயிடலாம். இந்த சிடியை வயிற்றில் வச்சோன்னே சரியாயிடுது, உசுங்கிறாங்க, எல்லாம் கீழே உருள்றாங்க. இப்போ இண்டோஸில் சாமி ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து சாமி ஆடுறதுனா எனக்கு காமெடி தான். ஓகே, அது நம்ப தகுந்த விஷயம் இல்லை. மனித உருவத்தில் கடவுள் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இருக்கவே முடியாது. கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட். அதுவே இன்னும் நம்ப இந்த மாதிரி இல்லை. ஒரு நேரம் நினச்சா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நேரம் நினச்சா இல்லாத மாதிரி இருக்குது. இவனுங்க மனித உருவத்தில் தன்னை கடவுள்னு அறிவிச்சு தேவ தூதர்கள் எப்படி தான் ஒருத்தன், இவனுங்க தேவ தூதர்கள் நேரடியாக கடவுளோட ஏஜென்ட்டுங்கிறானே. இந்த ஒரு ஐஏஎஸ் நேரடியாக கடவுளால் அனுப்பப்பட்டவர்னு சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சிரிக்காமல் கேட்கணும். ஒரு ஐஏஎஸ் ஓகேயா, சங்கர் சிமெண்ட் பேர் கொண்டவர், அவர் என்ன செய்கிறாரு, ஹலோ கடவுளா வந்துட்டேன்னு பேசுகிறாரு. அவரும் கிறிஸ்டியன் தான், லோ பேட்டரி ஆகிட்டு கடவுள்கிட்ட பேச முடியல அப்படின்னு பொது மேடையில் செல்ல தூக்கி போடுறாரு. அப்புறம் நீ இது என்ன அறிவோடு வந்திருக்காரு நீ இத்தனைக்கும் ஐஏஎஸ் ஆன நீ, அப்போ எதுக்கு ஐஏஎஸ் படித்தா? இந்த மூடத்தனத்தை கற்பிக்கிறதுக்கா? யார்கிட்ட பேசு, உன்கிட்ட பேசுகிறதே ரீசார்ஜ் பண்ணணுயா, கடவுள்கிட்ட பேசுகிறா ஐஎஸ்டிடியாது. இல்லை ஒரு பேட்டரியோடும் பேசலாம், அதாவது அது அந்த படத்துலேயே வச்சுட்டாலும் தூக்கி. இல்லை இது நடந்தது, நான் அந்த கலெக்டர் சின்ன பிள்ளையில வந்து நான் ரோல் மாடலாக பார்த்துருக்கேன். இவர் மாதிரி வரணும். உமாசங்கரி அவர் பேர், திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர். எனக்கு அப்படியே இப்படியெல்லாம் மாறிட்டாங்களே, அப்படி நான் வேதனைப்படுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், மதத்தையெல்லாம் விடுங்க, மனிதன் எப்படி அப்படி மாற முடியும்? உனக்கு மனநோய் வந்துச்சுன்னா இந்த இந்து கடவுள் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறாங்க. நான் அதை பார்த்தேன், நான் ஆர்கியூ பண்ணேன், என் மேலே சண்டைக்கு வந்தாங்க. இது பேய் இல்லைங்க, இது நியூராலஜி பிரச்சனை, சைக்காலஜிக்கு இஷ்யூ ஆகிடுச்சு, டாக்டரை போய் பாருங்கள், அதுக்கு சைக்காலஜி டாக்டர் மருந்து கொடுப்பாங்க, நல்லா ஆயிடலாம். பேய் எப்படி ஓட்டுறது? அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, எனக்கு கோட்டர் கொடுறா அப்படிங்குது. அது மனசில் ஒரு ஆசை போல இருக்குது கோட்டர் குடிக்கணும்னு. அது டாஸ்மார்க்கில் போய் கேட்டால் கொடுத்துருக்க போகிறான். கோட்டர் கொடுறா அப்படிங்குது, கோட்டர் கொடுக்குறாங்க. வேறு என்ன வேணும்? சிகரெட் வாங்கி எவன் பற்ற வைப்பாங்குது, அது புருஷன் பற்ற வச்சு விட்றான். அதுக்கு ஒரு ஆசை, களி ஒன்று சிகரெட்டு பற்ற வைக்கணும் உடனே. இது நம்ப தகுந்த விஷயமா? அறிவுக்கு உகந்த விஷயமா? அதே தான் இது நடக்குது. இந்த மக்களோட காசை பூரா வாங்கி திங்கிறாங்க தம்பி, பாவம். அவங்கெல்லாம் ரொம்ப நம்பி போகிற கூட்டம் இருக்குதுன்னு சரி. ஆனால் கிறிஸ்தவ மக்களே பல பேர் ஜான் ஜபராஜ் எதிராக பேசியிருக்காங்க. லேட்டஸ்ட்டு இது என்ன இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, ஜிங் 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 அன்னபூர்ணி ஸ்பெஷல் ஐட்டம். அம்மாவை அரசு உங்களுக்கு ஆன்மாவாக தருகிறார் அல்லது அந்த அரசை உயிரோடு கொண்டு வந்துடுமா? நான் சம்பாதிக்கிறது இருக்கிறது எல்லாமே உனக்கு எழுதி வைக்கிறேன், லிப்ஸ்டிக்கு போடாமல் கொஞ்சம் சிகப்பாக வாயேன் இந்த உதட, அவ்வளோ ஏமாத்து கடவுள் பேரை சொல்லி. இங்கே ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் தேவநாதன் ஒருத்தன் கோயில் கருவறைக்குள்ளே நம்மள போகக்கூடாதுங்கிறான். தீட்டான், நான் தீட்டு, நீ எல்லாம் தீட்டு. ஆனால் கோயில் கருவறைக்குள்ளே வச்சு மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ வந்துச்சு இல்லை, பார்த்தியா பார்க்கலையா? நித்யானந்த சுவாமி ரஞ்சிதா பெல்ட் அடிச்சாரா இல்லை? நித்யானந்தா ஒயிட் கலர் சட்டி போட்டுக்கிட்டு பெல்ட் அடிச்சாரா இல்லையா? கடவுளுக்கு ஊழியம் பண்ணுன்ட்டாங்களே கடைசி ரஞ்சிதா. நான் ஊழியம் பண்ணேன், என்னோடய ஆஸ்மாவை அவர் சரி பண்ணிட்டார்.
அதனால் ஊழியம் பண்ணுங்க. லக்ஸ் சில உண்மையிலே இப்போ அந்த பவர்லாம் இருக்கோ? இப்போ நீ நித்யானந்தா சொன்னீங்க, அது மாதிரி ஜான் ஜபராஜ்கிட்டயும் அந்த மாதிரி பவர் எதுவும் இருக்கா? அந்த பெண்களை குறிப்பாக அந்த பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க. கரண்ட் போன ஒரு டியூப் லைட் அவள் எரிய வச்சுருட்டோம். நான் அந்த பவர் ஒத்துக்கிறேன். நீ அங்கே எங்கே போகிறேன்? கரண்ட் போயிட்டு ஷடவுன் ஆகிட்டு டியூப் லைட்டே எரியட்டும், பவர் ஒத்துப்போம். எந்த நூற்றாண்டில் வந்து எந்த கதைங்க சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும்? சுனிதா வில்லியம்ஸ் போனாங்கல்ல, செத்து மேலோகத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே நிறைய பேர் டிராஃபிக்காக இருந்திருக்குல்ல, அவங்களால போயிருக்க முடியாதுல்ல. மேலோகம்னு ஒன்று இருந்திருந்தா அறிவுக்கு உகந்ததா இருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களே கீழே வழி தெரியல மேலே போனவங்களுக்கு. இவனை கூட விட்டு விடாதோட பிளானட்டோட நீ அங்கேயே கடை மிதந்துட்டு கடைன்னு அப்புறம் கெஞ்சி அடிச்சு அப்பா என்னை மூட்டு வாங்கடான்னு சொல்லி இப்போ தான் மூட்டு வந்திருக்காங்க தரைக்கு. உண்மை தானே? இதில் அறிவுக்கு பூந்தது இருக்கா? கடவுள் கும்பிடாது, ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நான் அடுத்த ஒரு நம்பிக்கைக்கு என்னைக்கு நான் கிரிட்டிசிசம் பண்ணலை. கடவுள் இல்லைன்னு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு பேச தெரியும். கடவுள் இருக்குன்னு சொல்லி ஒரு நைட்டு ஃபுல்லாக பேசி தரேன். ரெண்டுக்கும் இங்கே சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நீ கடவுள்னு சொல்லாத, நீ மனுஷன். கில்லுனா வலிக்கும், ரயிலேருந்து கீழே விழுந்தால் மண்டை சரி செத்து போயிடுவேன், ஃப்ளைட்டோடு போனால் தண்ணிக்குள்ளே போயிடுவேன், கிட்டி போயிடும், லிவர் போயிடும், ஹார்ட் அட்டாக் வரும். சரி, வடக்க ஒரு சாமியார் பாட்டு பாடிட்டு ஆடிட்டே இருப்பார். அந்த தைலத்தை வாங்கி தேங்க மயிறு முளைக்கும், மட்டை முளைக்கும், முழுக்கதெல்லாம் மட்டை முளைக்குன்னு. அவருக்கு மூட்டை அறுவை சிகிச்சை போய் ஆஸ்பத்திரிலாம் பண்ணிக்கிட்டார். பிரேமானந்தா விட அவங்க ஃப்ராடு. பிரேமானந்தா முதல்ல போலிச்சாமின்னு சின்ன பிள்ளையில படித்தது பிரேமானந்தா. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து எவ்வளோ பெண்களை செத்து போயிட்டான். ராயப்பேட்டை ஜிஹெச்சில் ஜெயிலில் இருந்து இப்படி செத்து போயிட்டான். எவ்வளோ பெண்களை வேட்டையாடிட்டான் தெரியுமா அவன்? இல்லை, அதான் நான் குறிப்பாக என்ன கேட்குறேன்னா, அந்த மாதிரி வராங்க, அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும், வந்துட்டு கடைசி பொம்பளை விஷயத்தை தானே சார் மாட்டுறாங்க. வர்றதே அதுக்கு தானே. இவர் ஆலியா வர முடியாத பையனா, வர்றதே அதுக்கு தானேயா. நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என்கிட்ட காசு கேட்பேன். பொம்பளை பிள்ளை கூட காசு கேட்க போகிறேன். இல்லை அந்த மனசை ஈஸியாக மயக்கிறதுக்கு தான் பெண்கள் ஏன்னா ஈஸியாக விழுந்துருவாங்களே. வீட்டு கஷ்டத்தை சொல்லி தான் சாமியாராக இருக்கட்டும் தான் குமுறலை சொல்லும்போது அதனால தான் அவங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வச்சுட்டு உன்னை பார்த்தோன்னே சாதகம் சொல்லலாம். வெறும் மஞ்சள் கதை வடிவேலி சோறு அங்கே வெறும் கயிறு தான் கிடையாது. கயிறு தானம் பண்ணல. குடும்பத்தில் ரொம்ப சிரமம், சரியான வருமான வாய்ப்பு இல்லை, கணவன் வேலைக்கு போகிறதில்ல. கரெக்டாக சொல்லிட்டு எவன் வேலைக்கு போகிறா? பூரா பேர் தான் பிடிச்சி கிடக்கிறானே. கணிப்பு தானே. இப்போ ஒரு உன்னை பார்த்தா உனக்கு உள்ள சோக கதை சொல்ல தெரியாதா? ஒரு மேரிட் ஆர் அன்மேரிட் சொல்ல தெரியுமா தெரியாதா? ஐ எம் மேரிட், ஐ எம் நாட் மேரிட்னு சொல்ல தெரியுமா சொல்லுது அன்மேரிட்னு? இப்போ என்னோடய கவலைகளை ஓரளவு உன்னால் ஜஸ்டிஃபை பண்ண தெரியாதா? செயின்லாம் போட்டிருக்கான், மோரெல்லாம் போட்டிருக்கான், சரி கார்லாம் வச்சுருக்கான், ஒன்றும் பெரிய வறுமைக்கே இல்லை. ஆனால் அடுத்த கட்ட கனவு ஒரு ஆடி பென்ஸு BMW வாங்கலான்னு இவனுக்கு இருக்கும். கணிக்க முடியுமா முடியாது உன்னால்? இதுதானப்பா இயற்கை. இப்போ உன்னை பார்த்தாலே தெரியுது 96 கிட்ஸு கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு. கல்யாணம் ஆகலை தம்பிக்கு. ஆமாம் சாமி, கரெக்டாக சொல்லிட்டீங்க சாமி. ஒரே ஒரு நான் சொன்ன ஒரு கணிப்பு உனக்கு கிளாஷ் ஆகிட்டாலே போதும், நீ என்னோட சேர்ந்துருவேன். அடிமை அவ்வளோதான். நான் சொன்ன ஏதோ ஒன்று. அது குறிப்பாக பெண்கள் பெத்த பிள்ளைய பழி கொடுத்தாயா ஆந்திராவில்? நரபலி கொடுக்கலையா சொல்லு? குடும்பம் நல்லா இருக்கட்டுமா? பெத்த பிள்ளைய பழி கொடுத்தான். அதே மாதிரி இப்போ வர்றவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் கிளாஷ் ஆகிடும். இப்போ ஒரு கோயிலுக்கு போவோம், உண்மையிலே எனக்கு நல்லது நடந்திருக்கும். உடனே அந்த கோயில்னால நடந்துட்டு நான் நம்புகிறேன். நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் சில கோயிலை. ஒரு சின்ன சிம்பிள் கதையோட முடிக்கிறேன். எங்கள் அப்பா வாத்தியார், பகுத்தறிவாளன், கடவுள் மறுப்பு பேசுவான், கம்யூனிஸ்ட். எங்கள் அப்பா அது தான் என்னட்டே அதை ஒட்டிகிட்டு வந்துச்சு. எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, கட்டிமேட்லன்னு ஒரு ஊரில் இருந்தார். எங்கள் ஊர்லேருந்து அது 20 கிலோமீட்டர் கூட இருக்காது, மேபி அவ்வளோதான் இருக்கும். பைக்கில் போய்ட்டு ஒரு தூரம் தான். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு மாரியம்மா கோயிலில் போய், ஆனால் கோயிலே இப்போ இல்லை, அது ஒரு ஆம்பளை மாரியம்மான்னு சொல்லி இந்த சாமி அடிக்கிறது. எனக்கு உலகத்திலே தீவிரவாதியை பார்த்தா கூட பயமாக இல்லை. திடீர்னு சாமி ஆடுறாங்க ஒரு பக்கத்தில், இது ஒன்று எனக்கு ஒரே அள்ளுகன்றோம். அந்த கோயிலுக்கு போகிறதுனால பயம் எனக்கு. பாம்பு பால் குடிக்குதுன்னு சொன்னாங்க. பாம்பு எப்படி பால் குடிக்கும்? எல்லாம் லிட்டராக குடிக்கும். உடனே எங்கள் அம்மா வேண்டியாச்சு, எங்கள் அப்பாவே அழைச்சிட்டு போயிட்டு, எங்கள் அப்பாவும் வேறு வழி இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் வரலையேன்னு சொல்லிட்டு, ட்ரான்ஸ்ஃபரால் என்ன செய்வேன் அப்படின்னாரு. உணர்ச்சி வசத்தில் பக்தி பரவசத்தில் ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்றேன்னாங்க. அன்றைக்கி 36,000 ரூபா ஒரு மாதம் சம்பளம். அப்படியே கொடுத்துட்டீங்க. கேட்டு கதையா வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உண்மையில வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒரே அந்த புலகாங்கி தான் அடைஞ்சிட்டாங்க. மாரியம்மா பத்தியா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டு, எங்கள் அப்பா அண்டா கருமத்தை அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி பார்த்தா அந்த ஆர்டர் ஜெனரேட் ஆகி 15 நாள் ஆகிட்டு. 15 நாளைக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இங்கேருந்து வந்துட்டு டிபிஐலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கிடக்குமா இல்லை? இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸா அதில் டிலே ஆகி கிடந்திருக்கு. டிலேலாம் இல்லை, ஒன்று ஒன்றா குத்தி வரணும். இப்போ மாதிரி ஸ்பீடு போஸ்ட்டு அப்போ எல்லாம் ரயிலில் தான் தூக்கி போட்டு கொண்டு வரணும். அதில் வந்ததுப்பா 15 நாள் வெயிட் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆன்மீகவாதியான எங்கள் அம்மா கும்பகோணத்தில் 96 குழந்தைகள் எரிந்தவர் தூக்கி அள்ளி எறிஞ்சுது. எங்கள் வீட்டில் சாமி போட்டவங்க கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 96 குழந்தைங்க எரிஞ்சதில் பள்ளிக்கூடத்து படிக்க போன பிள்ளைங்க.
எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ஒரு 11வது படித்த ஒரு தரசாவில் படித்தது. தரசாவில் இங்கிலீஷ் மீடியம். ஒரு பிற்போக்கான நாங்கள் சாதாரண கிராமத்து வாழ்வில் உள்ளது தான் எங்கள் அம்மா. அன்னைக்கு தூக்கி எறிஞ்சது கோயிலாவது குளமாவது. குழந்தைங்களை கொள்கிற சாமி தேவையில்லைடா, குழந்தைங்களை காப்பாற்றாத சாமி தேவையில்லைன்னு எங்கள் அம்மா. இதை விட ஒரு பகுத்தறிவு என்ன வேணும்னு சொல்லு. அதுக்கே எங்கள் அம்மா ஒன்றும் பிரசரம் பண்ணிக்கிட்டு இல்லை. கடவுள் இல்லைன்னா கோயிலுக்கு போனால் வரும். இந்த நானும் தான் ஊதி கும்பம் வச்சுருக்கேன், காப்பாற்ற முடியல இந்த குழந்தைங்கள. எவனாவது கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னானா இதை விட ஒரு ஹைலைட் ஒன்று சொல்கிறேன் கேட்டு. இப்போ துளாராசி, நாலு துளாராசி தான் ஓஹோன்னு இருக்குங்கிறான். சொன்னதுலேருந்து நட்டத்திலாண்ட போகுது கம்பெனி, இன்னும் ஒன்றும் முன்னேறலை. அதில் ஒரு லேடி உட்காந்து சொல்லுது, உங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் இருந்தால் உங்கள் வீட்டை விட்டு தாண்டி உயர மரத்தை வெட்டி இருக்குங்குது. எவ்வளோ அறிவு உகந்தாத விஷயம். மரம் வளர்க்க சொல்லி கவர்மெண்ட் என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. வேப்ப மரம் வீட்டுக்கிட்ட இருந்தால் உனக்கு நோயே வராதுன்றான். தினம் ஒரு வேப்ப குழந்தை எடுத்து வாயில் போட்டால் நீ 100 வயசு வரை வாழலாம். வேப்ப மரத்தை வெட்டுங்க, வேப்ப மரத்தை வெட்டுங்க. கிணத்து அடியில் நெல்லி மரம் இருந்தால் உடனே வெட்டி விடுங்கிறாங்க. நெல்லி மரத்தை வைக்கணும் கிணத்துக்கு அடியில் தான். அந்த தழை அதில் விழ வேண்டும், அந்த நிழல் அதில் விழ வேண்டும், நெல்லி காய்கள் விழ வேண்டும், தண்ணி டயாலிசிஸ் ஆகி உனக்கு தங்கம் மாதிரி தண்ணி கிடைக்கும். வெட்டு. நம் மனிதனால் ஆக முடியாதாலும் அந்த மரம் உனக்கு கெடுதல் பண்ணுற போது முதலில் உன் எண்ணங்களை தெளிவு செய்து வைத்துக்கொள். இந்த வச்சிருக்க முடியா வெள்ளத்தனையது மலர்றீட்ட மாந்திரது உள்ளத்தனையது உயர்வு. உன் மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை உயர போகுது. உன் மனசு கேவலமாக அழுக்கு பிடிச்சி இந்த ஜெபன்ராஜ் மாதிரி இருந்ததுன்னா பழா போகிறேன்னு அர்த்தம். உனக்கு தான் உனக்கு தான் கடவுளும் மரியாதை கொடுத்தாங்கல்ல, ஒரு டான்ஸ் எல்லோரும் பார்த்தாங்கல்ல, மூடிக்கிட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதானே. இல்லை உன் வயசுக்கேற்ற ஏதாவது பிள்ளைங்களை உசார் பண்ணிட்டு இருக்கலாம்ல. பச்சை பிள்ளைங்க தான் உனக்கு கிடைச்சிதா? பச்சை பெண் குழந்தைகள் மீது கை வைப்பவர்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. தொடர்ந்து அதுக்கான எதிரான போராட்டத்தை நம்ம செய்வோம். இப்போ பிடிச்ச என்ன தான் செய்வாங்க. இப்போ பிடிச்ச அந்த ஃபிகர் நம்பர் வாங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றிங்க.